Dear students, welcome to biology class. Today we are going to see about 9th standard unit 20 organ system in animals. Book back, one more question and answers. First one, choose the correct answer. Let me continue the video. First, which of the following is not a salivary gland? இங்கே salivary glandல இல்லாதது எதுன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி இஸ் அ கரெக்ட் ஆன்சர். லாக்ரிமால். லாக்ரிமால் எதில் இருக்கும் அப்படின்னா ஐயில் இருக்கும், அதாவது கண்ணீர் சுரப்பின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் லாக்ரிமால். ஏசிடி இந்த 3 ஆப்ஷனும் salivary glandல இருக்கக்கூடியது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன், ஸ்டொமக் ஆஃப் ஹியூமன் பீயிங் மெயின்லி டைஜஸ்ட் டேஸ். ஸ்டொமக் ஆஃப் ஹியூமன் பீயிங் மெயின்லி டைஜஸ்ட் டேஸ். மேக்ஸிமம் எது டைஜஸ்ட் பண்ணும் அப்படின்னா ப்ரோட்டீனை தான் என்ன பண்ணும், ஸ்டொமக் டைஜஸ்ட் பண்ணும். ஆப்ஷன் பி, ப்ரோட்டீனை தான் டைஜஸ்ட் பண்ணும். நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன், டு ப்ரிவென்ட் த என்ட்ரி ஆஃப் ஃபுட் இன் த ட்ரெகியா த ஓப்பனிங் இஸ் கார்டட் பை டேஸ். இப்போ மூச்சுக்குழாயில் இருக்கு இல்லையா, அந்த மூச்சுக்குழாயோட அந்த துளையில் என்னாகும் அப்படின்னா ஃபுட் உள்ளே போகிறது தடுக்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா, எது தடுக்கும் அப்படின்னா எபிக்ளாட்டிஸ். ஏ ஆப்ஷன் கரெக்ட், எபிக்ளாட்டிஸ். இது என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா குரல்வளை மூடி அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. ஓகேவா? ஃபோர்த் ஒன், பைல் ஹெல்ப்ஸ் இன் த டைஜஷன் ஆஃப் டேஸ். ஃபோர்த் ஒன், பைல் ஹெல்ப்ஸ் இன் த டைஜஷன் ஆஃப் டேஸ். அதாவது பித்தனின்னு சொல்கிறாங்க இல்லையா, அது எதை செரிக்காது, எதை டைஜஸ்ட் பண்ண ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா ஃபேட்ஸ். பைல் அப்படிங்கிறது பித்தநீர், அது செரிக்க எது ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா, எந்த ஃபுட்டை செரிக்குது அப்படின்னா ஃபேட்ஸ். ஆப்ஷன் சி. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் ஒன், த ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் கிட்னி இஸ் நெப்ரான். ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி. ஃபங்க்ஷனல் அண்டு ஸ்ட்ரக்சரல் யூனிட்டு கிட்னி இதுங்கன்னா என்னது, நெப்ரான். நெக்ஸ்ட்டு, விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் சப்ஸ்டன்ஸ் இஸ் நாட் எ கான்ஸ்டியூட்டன்ட் ஆஃப் ஸ்வெட். ஸ்வெட்டு அந்த ஸ்வெட் அப்படிங்கிறது என்னதுன்னா வியர்வை சுரப்பி, வியர்வை இல்லையா, இந்த வியர்வை எதெல்லாம் நம்ம பாடியிலேருந்து எக்ஸ்கிரியேட் ஆகுதோ, அதாவது வேஸ்ட்டாக எக்ஸ்கிரியேட் ஆகுதோ அந்த ஸ்வெட் வழியாக எக்ஸ்கிரியேட் ஆகும், சிலது எக்ஸ்கிரியேட் ஆகும் இல்லையா. எது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்ன ஸ்வெட்டில் வருது அப்படின்னா யூரியா வரும், வாட்டர் வரும், சால்ட் வரும். எது மட்டும்தான் வர ஸ்வெட்டில்? ப்ரோட்டீன் ஃபுட்டு இல்லையா. ஸோ ப்ரோட்டீன் வராது. ஓகேவா? அந்த ஸ்வெட்டில் ப்ரோட்டீன் என்ன ஆகாது, வெளியில் வராது, ரிமூவல் ஆகாது. செவன்த் ஒன், த காமன் பேசேஜ் மீன்ட் ஃபார் transporting urine and sperm in male is dash. Answer was difference. C option correct answer. Was difference. அதாவது மேலில் யூரின் அண்ட் ஸ்போம் ரெண்டுமே டிரான்ஸ்போர்ட் பேசேஜ், காமனாக பேசேஜாக டிரான்ஸ்போர்ட் ஆகக்கூடிய பிளேஸ் இது எந்த வழியில் வருது அப்படின்னா வாஸ் டிஃபரன்ஸில் வருது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு எயித் ஒன், which of the following is not a part of female reproductive system? எது reproductive system ஃபீமேல் பார்ட்டில் இல்லை அப்படின்னா டெஸ்டிஸ். சி ஆப்ஷன் கரெக்ட். டெஸ்டிஸ் மேல் பார்ட்டில் இருக்கக்கூடிய இது. ஓகேவா? டெஸ்டிஸ் மேல் reproductive சிஸ்டமில் இருக்கக்கூடிய ஒரு பார்ட். மற்ற மூணுமே என்னது, ஃபீமேல் பார்ட். ஓகேவா? நெக்ஸ்ட்டு fill in the blanks. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன், the opening of the stomach into the intestine is called pylorus. அதாவது ஸ்மால் இன்டெஸ்டைன் அப்படிங்கிறதுனா சிறுகுடல் சொல்லுவாங்க இல்லையா. ஸ்டொமக்கும் சிறுகுடலும் அதாவது ரெண்டுமே ஜாயிண்ட் ஆகக்கூடிய பிளேஸ் எதுனா பைலோரஸ். ஸ்பெல்லிங் PYLORUS. பைலோரஸ். PYLORUS. pylorus. First one answer pylorus. Second one, the muscular and sensory organ which help in mixing the food with the saliva is tongue. Second one answer tongue. TONGUE. tongue.
the muscular and sensory organ which help in mixing the food with the saliva is. சலைவாவோட மிக்ஸ் ஆகக்கூடிய ஃபுட்டையும் சலைவாவும் மிக்ஸ் பண்ணக்கூடிய பிளேஸ் எது அப்படின்னா டங். ஓகேவா? தேர்ட் ஒன், பைல் செக்ரேட்டட் பை லிவர் இஸ் ஷார்ட்டட் டெம்பரர்லி இன். எங்கே வந்து பைல் வந்து செக்ரேட் ஆகும், இங்கே டெம்பரலியாக வந்து எங்கே வந்து இங்கே ஷார்ட் ஆகும் இருக்கும் செக்ரேட்டட் ஆகும் அப்படின்னா லிவரில் பைல் வந்து எங்கே செக்ரேட்டட் ஆகி டெம்பரில் வந்து அங்கே ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா கால் பிளேடர். கால் பிளேடரில் தான் என்ன பண்ணும், பைல் வந்து டெம்பரரியாக அங்கே இருக்கும். கால், GALL, கால் பிளேடர், BLADDER, கால் பிளேடர். பைல் வந்து டெம்பரரியாக செக்ரேட் ஆகிட்டு லிவரில் ஸ்டோர் ஆகிருக்கும். ஓகேவா? கால் பிளேடரில் தான் செக்ரேட் ஆகிருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன், த லாங்கஸ்ட் பார்ட் ஆஃப் அலிமெண்ட்ரி கேனல். த லாங்கஸ்ட் பார்ட் ஆஃப் அலிமெண்ட்ரி கேனல் இலியம். இங்கே 3 பார்ட் இருக்கும் இல்லையா, இதில் ரொம்ப பெரிய பார்ட் எது அப்படின்னா ரொம்ப லென்த்தியாக இருக்கக்கூடியது அலிமெண்ட்ரி கேனலில் இலியம் தான். ILEUM, இலியம். இலியம் தான் ரொம்ப லென்த்தி பார்ட், ஜிஜினம் இருக்கும். அண்ட் இன்னொரு பார்ட் இருக்கும் இல்லையா, ஸோ இந்த இலியம் தான் ரொம்ப லாங் பார்ட். ஓகேவா? ஃபிஃப்த் ஒன், த ஹியூமன் பாடி functions normally at the temperature of about 37 degree Celsius. 37 degree Celsius. நம்மளுடைய பாடி டெம்பரேச்சர் வந்து எவ்வளோ இருக்கும், 37 degree Celsius. நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த் ஒன், த லார்ஜஸ்ட் செல் இன் ஹியூமன் பாடி ஆஃப் எ ஃபீமேல். அதாவது ஃபீமேல் இருக்கக்கூடிய லார்ஜஸ்ட் செல் எது அப்படின்னா ஓவம். OVUM, ஓவம். ஓகேவா? again one time I say the Phillips answer. First one pylorus, second one tongue, third one gallbladder, fourth one ileum, fifth one 37 degree Celsius. ஓகேவா? sixth one ovum. Okay, next topic, true or false. State whether true or false. If false, correct the statement. கண்டிப்பாக ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸ் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், அந்த ஸ்டேட்மெண்ட்டை கரெக்ட் பண்ணணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன் இதா ஃபர்ஸ்ட் ஒன் கொஸ்டின், நைட்ரிக் ஆசிட் இன் த ஸ்டொமக் kills மைக்ரோ ஆர்கனிசம் இன் த ஃபுட். தி ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங், ஸோ யூ ஸ்ட்ரைக் அவுட் ஃபர்ஸ்ட் nitric. ஓகேவா? ஸோ த ஸ்டேட்மெண்ட் இஸ் ஃபால்ஸ். The statement is false. Here write hydrochloric acid. Hydro, HYDROCHLORIC. Hydrochloric acid. Okay, you have to write this way. False. Hydrochloric acid in the stomach kills microorganism in the food. ஓகேவா? நீ எழுதும்போது எப்படி தான் எழுதணும், ஃபஸ்ட்டு the statement false இல்லையா, ஸோ false, and then you have to write hydrochloric acid in the stomach kills microorganism in the food. ஓகேவா? next second one, during digestion protein are broken down into amino acids. The statement is true. Second statement true. ஓகேவா? The statement is true. TRUE, true. ஓகேவா? third one, glomerular filtrate consists of many substances like amino acids, vitamins, hormones, salt, glucose and other essential substances. இங்கே glomerulus filterல இந்த மாதிரி ஹார்மோன்ஸ் கிடையாது. ஸோ the statement is false. The statement is false. You have to strike out glomerular. ஓகேவா? என்ன ரைட் பண்ணுற சார்? no need the strike out. You write false, and then you have to write hormones, HORMONES, hormones are
are not glomerular filtrate. ஓகேவா, அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஃபஸ்ட்டு ஃபால்ஸ், ஹார்மோன்ஸ் ஆர் நாட் present in glomerular filtrate அப்படின்னு எழுதலாம். சப்போஸ் அப்படி வேண்டாம் அப்படின்னா நீ என்ன பண்ணுற, ஃபால்ஸ் ஃபஸ்ட்டு ரைட் த ஃபால்ஸ். The statement is false, and then strike out glomerular filtrate, and then here write the proximal tubule. எங்கே தான் அது இருக்கும்? இந்த ப்ராக்சிமல் டியூபிள் தான் இந்த திங்ஸ் எல்லாம் வந்து எசென்சியல் சப்ஸ்டன்ஸ் வந்து இருக்கும். ஓகேவா, ப்ராக்சிமல் டியூபிள், ப்ராக்சிமல் டியூபிள், TUBULE. ஸோ எப்படி ரைட் பண்ணுவேன்? ஃபால்ஸ், த ப்ராக்சிமல் tubule consists of many substances like amino acids, vitamins, hormones, salt, glucose and other essential substances அப்படின்னு எழுதலாம். ஓகேவா, அப்படி எழுதல அப்படின்னா false, hormones are not present in glomerular filtrate. ஓகேவா, ஸோ இந்த ரெண்டு வேலை எது வேணாலும் எழுதலாம். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? நெக்ஸ்ட்டு மேட்ச் த ஃபாலோ. ஸோ இங்கே ஆர்கன்ஸ் கொடுத்துருக்காங்க, எலிமினேஷன் என்ன எலிமினேட் ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்கின். ஸ்கின்னுக்கு என்னது? ஸ்வெட், ஸ்வெட். அண்ட் தென் லங்ஸ். லங்ஸில் என்ன ஆகும் அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு. இண்டஸ்டைன், அன்டைஜஸ்டு ஃபுட். கிட்னிஸ், யூரின். ஓகேவா, யூ ஹாவ் டு ரைட் கொஸ்டின் அண்ட் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட்டு ரீசன் அண்டு அசஸன் அண்டு ரீசன் டைப் கொஸ்டின். 8th டாபிக் கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் இஸ் த கொஸ்டின். ஃபர்ஸ்ட் ஒன், யூரியா இஸ் எக்ஸ்கிரியேட்டட் அவுட் த்ரூ த கிட்னிஸ். யூரியா வந்து என்ன பண்ணுது? கிட்னி வழியாக என்ன ஆகுது அப்படின்னா யூரியாவை வெளியேற்றுது இல்லையா? யூரியாவை தான் வெளியேற்றுது, எக்ஸ்பெல் பண்ணுது. ரீசன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா யூரியா இஸ் எ டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ். யூரியா வந்து பாடிக்குள்ளே இருந்தால் வந்து என்னது அப்படின்னா அது டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ். டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ் பாடிக்குள்ளே இருந்துச்சுன்னா என்னது? டெத் கூட கன்ஃபார்ம் ஆகலாம் இல்லையா? ஸோ த ஃபர்ஸ்ட் ஒன் ஆன்சர் ஏ ஆப்ஷன். இஃப் போத் அசஸன் அண்ட் ரீசன் ஆர் ட்ரூ அண்ட் ரீசன் இஸ் இன் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் அசஸன், ஏ கரெக்ட். ஓகேவா, நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன். When both the sex goners perform dual function. Okay, second one, when both the sex goners perform dual function, reason goners are also called primary sex organ. Yeah, first reason என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த கோனர்ஸ் வந்து டியூவல் ஃபங்க்ஷன், ரெண்டு வேலையை செய்யுது இல்லையா? எந்த ஃபீமேலாக இருந்தாலும் சரி மேலாக இருந்தாலும் டூ ஒர்க்கை செய்யுது, டியூவல் ஃபங்க்ஷன் செய்யுது. அதுக்கு ரீசன் என்னென்னா கோனர்ஸை வந்து என்ன சொல்லுவாங்க? ப்ரைமரி செக்ஸ் ஆர்கன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கும் என்னது ஆன்சர்? இஃப் போத் அசஸன் அண்டு ரீசன் ஆர் ட்ரூ அண்ட் ரீசன் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் அசஸன், ஏ கரெக்ட் ஆன்சர். ஓகேவா, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.